வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மத்தி மீன் கத்திரிக்காய் போட்டு மங்கையர் மசாலா மீன் குழம்பு வச்சு எப்படி குழம்பு செய்ய போறோம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டேன். எண்ணெய் இதுவாயிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் கடுகு, ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம், இப்போ இதை போட்டுடலாம். அது பொரிஞ்ச உடனே ஒரு பிடி கருவேப்பிலை போட்டுருங்க. அதுக்கப்புறம் இங்க பாருங்க, வெறும் ஒரு கைப்பிடி மட்டும் சின்ன வெங்காயம் போடுறேன். அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகாய். இதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. ஒரே தக்காளி மட்டும் போட்டுக்கலாம். தேவையான கல்லுப்பு போட்டுப்போம். அப்போ சீக்கிரம் வதங்கிடும். இங்க பாருங்க, இது மத்தி மீன் நான் கழுவி வச்சிருக்கேன். இதோடு சேர்த்து நான் கத்திரிக்காய் போட போறேன். இந்த கத்திரிக்காய் மீன் குழம்போடு போட்டிங்கனாக்கா ரொம்ப ருசியா இருக்கும். இதை மத்தி மீனோட போட்டிங்கன்னா ரொம்ப ருசியா இருக்கும். நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைம்ல நம்ம கத்திரிக்காயை போட்டுடலாம். கத்திரிக்காயை போட்டுட்டு அப்படியே ஒரு லெமன் சைஸ்க்கு நான் புளி கரைச்சி வச்சிருக்கேன். அதை அப்படியே இதில் ஊற்றிடுவேன். இது எங்களுடைய சீக்ரெட் மசாலா, ஃபிஷ் கறி மசாலா. இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு நிறைய பேர் ரொம்ப சூப்பர் கமெண்ட் சொல்லியிருக்காங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இதை ஒரு 2 டேபிள் ஸ்பூன், அவ்வளோதான். வேற எதுவுமே நீங்கள் போட வேண்டாம். எங்க ஃபிஷ் கறி மசாலா will do all the magic. நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. இந்த டைம்ல நம்ம மீன் அப்படியே போடும். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ மீன்லாம் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம எடுப்போம். பார்த்தீங்களா, மீன் குழம்பு. நிறைய பேர் மீன் குழம்பு ஒரு மாதிரி ரொம்ப இருக்கும் நான் பார்த்துருக்கேன். பட் இதுதான் அந்த ஒரிஜினல், அந்த கோஸ்டல் ஃபிஷ் கறின்ற இதுதான். அதனால நீங்க வாங்கி ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க. போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளோதான்.